Keep your words positive because your words become your behavior. உங்கள் வார்த்தைகளை நேர்மறையாக வைத்திருங்கள், ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் உங்கள் நடத்தையாக மாறும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். எதுக்காகனா, நம்ம வார்த்தைகள் தான் நம்மளுடைய பிஹேவியரே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் நம்மக்கிட்ட கால் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம பாசிட்டிவாகவே அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது, இதேமாரி நம்மளோட பிஹேவியரும் வந்து பாசிட்டிவாகவே மாறிடும். நம்ம என்ன சொன்னாலுமே பாசிட்டிவாக தான் பேசுவோம், பாசிட்டிவாக தான் நடந்துப்போம், நம்ம பிஹேவியரும் சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் என்னன்னா, கீப் யோர் பிஹேவியர் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் பிஹேவியர் பிகம் யுவர் ஹேபிட்ஸ். உங்கள் நடத்தையை நேர்மறையாக வைத்திருங்கள், ஏனென்றால் உங்கள் நடத்தை உங்கள் பழக்கமாக மாறும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நடத்தை வந்து நம்மளுடைய பிஹேவியர் வந்து எப்பயுமே வந்து நேர்மறையாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுடைய நடத்தையை வந்து நம்மளோட ஹேபிட்டாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ், நீங்களும் நம்மளுடைய பிஹேவியரை வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுவே வந்து நம்ம பழக்கமாக வந்து மாறும்.